ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நான் என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலி நாங்கள் ரீசெண்டாக ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி நாங்கள் ஒரு ரெசார்ட் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் வந்திருக்க ரெசார்ட் வந்துட்டு பேர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வின்னர்ஸ் ஹில்ஸ் ரெசார்ட்னு சொல்லிட்டு வாளையாரில் கோயம்புத்தூரில் இது ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்டத்தட்ட ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் நாங்கள் பெருசாக எங்கேயுமே போகல. நிறைய கமிட்மெண்ட்ஸ் நிறைய இஷ்யூஸ் இருந்ததுனால எங்களால் எங்கேயும் போக முடியல. ஸோ அதனால் அவர் திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதாவது எங்களோட கொலீக்ஸ் கூட பிளான் பண்ணியிருந்தார். நாங்கள் எல்லாருமே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்கவுங்க ஃபேமிலியோட இந்த ட்ரிப் வந்து பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு டைம் பிளான் பண்ணி கேன்சல் ஆகிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு தான் இந்த பிளானை ஸோ பக்காவாக ரெடி பண்ணி எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த ப்ளேஸை சூஸ் பண்ணி வந்திருந்தோம். ஸோ வந்த உடனே ஃப்ரெஷ்ஷான, அதுக்கப்புறம் நைட்டு பார்த்துட்டிங்கன்னா நைஸ் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு கேம்ப் ஃபயர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸ் பார்க்கும்போதும் தெரியும். ஆக்சுவலி பேபிஸ்லேருந்து எல்லாருமே செம்ம வைப்பு தான். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், நல்லா சாப்பிட்டோம். ரெசார்ட் சுற்றி பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி அது வந்து ஓவராலாக சொல்லணுன்னா தென்னந்தோப்புக்குள்ளே இருக்கிற ஒரு ரெசார்ட் மாதிரி, அதாவது லிட்ரலி அப்படி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம ஹில் சைட் போனோன்னா பெரிய பெரிய மரம் அந்த மாதிரி இருக்கும். பட் இது தோப்புக்குள்ளே இருந்துச்சு. அதுவே வேறு லெவல் வைப்பு தான். கிட்டத்தட்ட ஒரு பெரிய இடம் போல் இருக்குங்க. ஒரு ஏக்கர் கணக்கில் கிட்டத்தட்ட 10 ஏக்கர் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தள்ளி ஸ்விம்மிங் பூல்லேருந்து ப்ளே ஏரியாஸ்லேருந்து எல்லாமே பிளான் பண்ணியிருந்தாங்க. பார்க்க வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபுட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலி நைட்டே கிட்டத்தட்ட வந்துட்டு நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஆக்சுவலி வந்த டயர்டு, ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு சைட்லேருந்து இங்கே வரத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான் ஆகும். ஆக்சுவலி நாங்கள் வந்து பிளான் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் லாங்காக போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு என்னென்னா டக்குன்னு நம்ம வெளியே போகிறோம், ஏன்னா இவ்வளோ நாள் வீட்டிலேருந்து டக்குன்னு வெளியே போகிறனால எனக்குமே அது ஒரு மாதிரி இருந்தது. எனக்கு கொஞ்சம் பக்கமாக போயிட்டு ஃபஸ்ட்டு டே தானே, பக்கமாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் அதுக்கேற்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ட்ரிப் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து இந்த மாதிரி ட்ரிப்ஸ் போயே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸ் பக்கமே இருக்கும். ஆனால் நாங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் எங்கள் ஹனிமூன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பிளான் பண்ண முடியாமல் போனனால எனக்கு ஆக்சுவலி நான் என்னமோ நினச்சிட்டு வந்தேன். பட் நான் வந்து இன்ச் பை இன்ச் செம்மையாக என்ஜாய் பண்ணேன், அதுதான் உண்மை ஆக்சுவலாக. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்லி அண்ட் எல்லாருமே ஒரு மாதிரி ஃபேமிலியாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆக்சுவலி அது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. தென் வந்து பேபிஸ் இருந்ததால் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வைப் இருந்துச்சு, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. ஸோ ஆக்சுவலி ரெசார்ட்டும் ஓகே, ஃப்ரெண்ட்ஸும் ஓகே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பக்காவாக பிளான் பண்ணி ஸோ வந்த ஒரு ட்ரிப். நான் இந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுவேன் நான் ஆக்சுவலி எக்ஸ்பர்ட்டே பண்ண கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்ஜாய் பண்ணோம். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நார்மல் டே மாதிரி இல்லை. ஆக்சுவலி நானும் அவன் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்திரிச்சோம் நேரத்தில். மற்றவங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்ம இன்றைக்கி கிளம்பி ரெடி ஆகிட்டு சும்மா நம்ம எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் நாங்கள் நைட்டே பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி எந்திரிச்சதுமே ஸ்விம்மிங் பூல் போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு ப்ளே ஏரியாலாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாப்புல, ஸோ அதை கண்டுக்காதீங்க. தென் ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் இறங்கி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படா தண்ணிக்குள்ளே இறங்குவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஏன்னா செம்ம வெயிலில் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஆகிட்டேனே வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூர்லேருந்து நான் பாலக்காடு ஆக்சுவலி அந்த சைடு ரீச் ஆகும்போது ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த பூமி உஷ்ணம்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப அதிகம். எங்கள் ஊரில் கூட அந்த மாதிரி இல்லைங்க, இத்தனைக்கு சிட்டிக்குள்ளே தான் இருக்கிறோம். கொஞ்சம் இங்கே ஹீட்டாக இருக்கும், அது எல்லாமே உண்டு தான். ஆனால் இதை விட கொஞ்சம் அதிகமான ஹீட் வந்து எனக்கு இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் ப்ளே ஏரியாலாம் போங்கடா, அதெல்லாம் அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டோம். தென் குட்டி பாப்பாலாம் ஸ்விம் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் அதுக்கேற்ற மாதிரி செம்மையாக வைப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஆக்சுவலி ஷவர் மாதிரியெல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி.
நான் ஹைட்டாக இருக்கேன் பார்த்தியா? குமிஞ்சிட்டு இருக்கேன் மண்டல. ஸோ இந்த இடம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக வந்துட்டு என்ன சொல்கிறது, ஆக்சுவலி எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இங்கே வரவே இல்லை. இன்னும் ஒரு 2 days இருக்கலாம், ஏன்னா இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய இடம் இருந்தது. பட் நாங்கள் ஆக்சுவலி இதுக்கு முந்தின நாள் வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, ட்ராவல் டைமு ப்ளஸ் வந்து இங்கே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணுங்கிற ஒரு ஃபீல் வந்துடுச்சு. அதனால் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த டேயில் வந்துட்டு எங்களால் ஸ்விம்மிங் பூல் தான் போக முடிஞ்சிச்சு. தென் செக் அவுட் டைமிங் வந்தனால டக்குன்னு கிளம்பி ஃபுல்லாக மறுபடியும் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் எல்லா பக்கம் பார்த்துட்டு சுற்றிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா, இங்கே கிளியோட இது வச்சுருந்தாங்க என்ட்ரன்ஸில். கம்ப்ளீட்டாக ஒரு வலை மாதிரி போட்டு ஆர்ச் மாதிரி இருந்துச்சு. ஆனால் வேறு லெவல், அது சூப்பராக இருந்தது. அது எனக்கு பர்சனலாக இங்கே ரொம்ப பிடிச்சது. தென் இதுக்கு அந்த பக்கம் இப்போ திருப்புறம் பாருங்கள், இந்த சைட் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான். பார்க்க வேறு லெவல் இருந்து. நான் கொஞ்சம் தூரம் தான் நடந்து போனேன், அதுக்கப்புறம் போகல. இது வந்து ரெசார்ட்குள்ளே. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எங்களுக்கு ஒரு வண்டி சிக்கிச்சு. அதை வச்சு முடிஞ்ச வரைக்கும் அழுத்தி ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஸோ எடுத்துகிட்டு தென் கிட்டத்தட்ட ஒரு 1 hour சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேயே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கே ஒரு 1 மணி நேரம் பக்கம் பண்ணிவிட்டு ஃபைனலாக குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த பிளேஸ் விட்டு நாங்கள் கிளம்புறோம். ஸோ இதே மாதிரி ஒரு பெட்டரான vlogல நான் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.